ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. வாத்தியார் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துக்கிறது தான் எப்படா அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல பேருடைய எதிர்பார்ப்போ இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஏன்னா கார்த்தி அவருடைய திரைப்படங்கள் நிறைய படங்கள் வந்து நிறைய தோல்வியிலேயே இருந்தது. ஆனால் கார்த்தி வந்து எப்போவுமே நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய தீரன் அதிகாரமாக இருக்கட்டும், சர்தார் திரைப்படமாக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், இப்படி வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் நம்ம கார்த்தி. ஆனால் சமீப காலமாக அவருடைய நிறைய திரைப்படங்கள் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போ வாத்தியார் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குல்ல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ட்ரெய்லரை பார்க்கலாம். வேற லெவல். ராஜ்கிரண் இருக்காரு. அப்படியே எம்ஜிஆர் ஸ்டைல் தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் இருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் என்ன ராஜ்கிரண் வந்து அவரோட பேரனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். போலீஸ் அதிகாரி. அப்படியே அந்த மாஸ்டர் படத்துல பாக்குற மாதிரி இருக்குல்ல. வேற லெவல். அப்படியே அந்த சிறுத்தை படத்துல பாக்குற மாதிரி இருக்குல்ல. சூதுக்காவும் இந்த படங்கள்லாம் இயக்குனவர். அது சரி. வேற சந்தோஷ் நாராயண் தான் இசை. மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான நலன் குமாரசுவாமி அவரோட கதை, அவருடைய இயக்கம். மாஸ் மாஸ் வேற லெவல்ல இருக்கு இந்த ஃபர்ஸ்ட்லாம். அவன் எம்ஜிஆர் மாதிரி தான் பார்ப்பேன். வாத்தியார் எம்ஜிஆர் அந்த வார ஸ்டைல்ல இருக்கு. உங்கள் வீட்டு பிள்ளை வாத்தியார். சரி, ஓகே. அவ்வளோதான். 12ஆம் தேதி வரை நம்ம தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் இந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்தின் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த திரைப்படத்தினுடைய சுருக்கம் அப்படின்னு கேட்டால் ஒரு நகைச்சுவையான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்க்கறது சிறுத்தை திரைப்படம் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு. ஆனால் அந்த மாதிரி அதை விட பல மடங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜ்கிரண் இருக்கார்ல, ராஜ்கிரனுடைய பேரன் தான் கார்த்தி. அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியே தன்னுடைய பிள்ளையை வளர்க்கணும், தன்னுடைய பேரனை வளர்க்கணும் ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் அப்படி வளராமல் வேற மாதிரி அவர் வளர்றாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் தான் யாரு நான் அப்படிங்கிறத உணர்றாரு. திரும்ப எம்ஜிஆர் மாதிரியே அவர் வாராரா அப்படிங்கிறது தான் கதை இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே எம்ஜிஆரை மையப்படுத்திய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர். எம்ஜிஆர் இல்லாத ஒரு ஃபோட்டோ ஒவ்வொரு வீட்லேயும் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் எம்ஜிஆர் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னால எம்ஜிஆரை முக்கியத்துவப்படுத்தி இந்த திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய கார்த்தியோட பயணத்தில் 26வது திரைப்படமான இந்த திரைப்படம் நம்ம கார்த்திக்கு பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையுமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நீங்களும் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாளைக்கு சத்யராஜ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அநேகமாக இந்த திரைப்படத்தில் ஒரு வில்லனாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இதை பார்க்கும்போது மேலே ஒரு நகைச்சுவையான திரைப்படமாக இருக்கும். நீங்கள் தோழா திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தமனா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த படத்தில் கதாநாயகியும் இருக்கிறாங்க. போக போக எப்படி இருக்கும்னு தெரியாது. அதாவது ஒரு
நம்ம தியேட்டரில் போனால் ஒரு ஜொலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் விளங்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோலாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அவ்வப்போது ட்ரெய்லர்லாம் வெளியானால் இதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.